ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆருஷ் குட்டி பிறந்து இன்னையோட 100 நாள் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆருஷ் குட்டியை ரெடி பண்ணிடலாம். எந்த ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா ஆருஷ் குட்டி இன்றைக்கி வேர் பண்ண போகிறாங்க. காலையிலேயே குளிச்சாச்சு. குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தம்பி பார்த்திங்கன்னா முழிச்சிருக்கும் போது கண்மை போட விட மாட்டான். ஆனால் லைட்டாக முழிச்சு தான் இருந்தான். ஆனால் கண்மை போட விட்டுட்டான். என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். பொட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுட்டு அப்புறம் அடியில் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு திஷ்டி பொட்டுலாம் வச்சாச்சு தம்பிக்கு. தம்பியும் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஆருஷ் குட்டிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தலை சீவிடலாம். இந்த சீப்பு பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு பேர் சீப்பு இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. இது பொதுவாக நார்மலாக கடைகளில் கிடைக்கிறது இல்லை, ஆன்லைனில் தான் கிடைக்குது. அதனால் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலேயும் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி சீப் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க. இங்கே சொல்லுங்க. இங்கே ஹாப்பி 100th டே. ஆருஷ் குட்டி கட் பண்ணுறதுக்கு கேக் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் தங்கையா கடையில் தான் வாங்குச்சு. 100 days அப்படின்னு போட்டு ஆருஷ்னு எழுத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் எழுதி கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் நைட்டே வாங்கி வச்சுட்டாங்க. நான் வீட்டில் தான் கேக் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. அதனால் கடையிலே வாங்கிட்டோம் அன்றைக்கி கேக்கு. ஆக்சுவலாக தம்பி குளிப்பாட்டின அப்புறம் சீக்கிரம் தூங்கிடுவான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தூங்காமல் இருந்தான். அப்போ அவனை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபஸ்ட்டு அவனை மட்டும் தனியாக வச்சு எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டாய்ஸ் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி 3 பேரையும் வச்சு வரிசையாக எடுத்திருந்தோம். ஆகாஷ், நீரேஷ், ஆருஷ் 3 பேரும் வரிசையாக உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி வச்சு எடுத்திருந்தோம். எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இனிமேல் தம்பி கேக் கட் பண்ண வேண்டியதான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆருஷ் கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் தம்பி எழுந்திரிச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணோம். பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கோவில் கொடைக்காண்டி ஊருக்கு போகிறாங்க. அதனால தான் சீக்கிரமாகவே கேக் கட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். இப்போ தம்பி எந்திரிச்ச பிறகு தான் கேக் கட் பண்ணணும். ஆருஷ் குட்டி பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சாச்சு. மேலே அடுத்தது தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லி அவனை ரெடி ஆக்கி வச்சாச்சு. அவனை நல்லா தூங்க விடாமல் ஆக்கி கேக் கட் பண்ணிட்டோம். இந்த இதிலே கட்டிட்டீங்கன்னா நல்லது. வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவரில் 1 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் நெய் கட் பண்ண போகிறோம். ஹாப்பி 100th டே. ஹாப்பி பால்வடி. ஹாப்பி ஆருஷ் குட்டியோட 100வது நாள் செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக போச்சு. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அப்புறம் மச்சான் பவித்ரா பார்த்திங்கன்னா மேட்சுக்காண்டி போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர், பசங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க கோவில் கொடைக்கு. கட்டிங் டைமில் எடுத்த ஃபோட்டோவை இதில் லாஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன்.
எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.